என்கிறவர் தூண்லயும் இருக்காரு, துரும்புலயும் இருக்காரு, காத்துல எங்கேயும் நிறைஞ்சிருக்காருங்கிறப்போ ஏன் கோவில்ல போய் அவரை நான் வழிபடணும் அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இதை நிறைய பேர் கேட்டவும் செஞ்சிருப்போம். நம்ம உடம்பு முழுக்க ரத்தம் ஓடினாலுமே கூட ஏதாவது ஒரு நரம்புல இருந்து மட்டும்தான் நம்மளால அதை வெளியில எடுக்க முடியும். பசுவினுடைய உடம்பு முழுக்க பால் இருந்தாலும் கூட பசுவினுடைய மடி வழியாதான் அந்த பால் நமக்கு வெளியில வரும். இந்த உலகம் முழுக்க காத்து இருந்தாலுமே கூட அந்த காத்து அடிக்குதுங்கிறத உணர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபேன் தேவையா இருக்கு. நம்ம தினந்தோறும் சுவாசிக்கிறோம் அப்படின்னாலுமே கூட அந்த சுவாசிப்பு இருக்குங்கிறத உணர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு தியானம் தேவைப்படுது. அந்த மாதிரிதான் கடவுள் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிறவரா இருந்தாலுமே கூட ஒரு இடத்துல சென்று அந்த இடத்துல நின்று அவரை கண்ணால பார்த்து வழிபடும் பொழுதுதான் அவருடைய இருப்பை நம்மளால உணர முடியுதுங்கிறதுனாலதான் கோவில்களுக்கு சென்று கடவுளை வழிபடுறது சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. கோவிலுக்கு போனாதான் பக்தி, கடவுளை பார்த்தாதான் பக்தின்னு கிடையாது. ஆனா அங்க போய் அவரை வழிபடுறது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது, நம்ம அவரை பார்க்க முடியுதுங்கிறதுனாலதான் அந்த வழிபாடு சிறப்பானதா சொல்லப்படுது. இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.